பிரியாணி மேலே பெரிய காதல் இருக்குது. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேண்டஸியாகவே ஆயிடுச்சு. சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில், சென்னையில் இரவு நேரங்களில் போய் பிரியாணி சாப்பிட்றது. டைம் கிடச்சதுன்னா எங்கனால, ஏன்னா எல்லா நேரத்துலையும் அவைலபிளாகவும் இருக்குது. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இது பிரியாணி சூப்பரான உணவு சார், சந்தேகமே கிடையாது. பிரியாணியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நானும் பல தடவை சொல்லியிருக்கேன். மிகச்சிறப்பான உணவு. இன்ஃபேக்ட் வந்து அதில் நிறைய மசாலாக்கள் சேர்க்குறாங்க, நல்ல காய்கறிகள். சில நேரத்தில் புலால் சாப்பிட்றோன்னா அதில் நல்ல கோழி, மட்டன் எல்லாமே நல்லது தான். ஆனால் எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பின்னிரவில் போய் 2 மணிக்கு போய் நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன்னா அது முட்டாள்தனமான விஷயம். பிரியாணியை சாப்பிடணுன்னா நல்ல பசி இருக்கும்போது, காலையிலேருந்து பயிற்சி செஞ்சு உடலில் நல்லா வந்து வேலை செய்கிறோம், ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து மதியான நேரத்தில் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றேன், இல்லை மாலை நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா ஒரு தப்பு இல்லை. நான் 2 மணி 2:30 மணிக்கு இரவு என்பது சித்த மருத்துவ ஆயுர்வேத அடிப்படையில் பித்தம் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம். அதனால தான் நைட்டில் உறங்குறோம். நம்ம ஏன் பகலில் தூங்கிட்டு காலையில் வேலை பார்க்கலாம்? ராத்திரிலாம் வேலை பார்க்கலாமே. பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி போகிறான், ராத்திரி 8லேருந்து காலையில் 8 மணிக்கு கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அது வந்து கட்டாயத்துக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசர நிலை வேலை செய்கிறாங்க. பட் பொதுவாக இரவில் ஏன் தூங்குகிறோம் அப்படின்னா, இரவு வந்து பித்தம் உயரக்கூடிய காலம். அந்த காலத்தில் தூங்கி காலையில் அந்த பித்தத்தை தணிக்க தான் காலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறோம். நம்ம குளித்தல் அப்படிங்கிறது, காலையில் குளித்தல்ங்கிறது நம்ம உடலில் வியாபித்திருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பதற்காக தான் காலையில் குளிக்கிறோம். அப்படி ஒரு இரவு தூங்குறதுக்காக பித்தம் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் நீ போய் பிரியாணி சாப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பித்தம் கூட தான் செய்யும். பிரியாணி வந்து ஒரு மசாலா பொருட்கள் நிறைந்த ஒரு உணவு, பித்தத்தை அப்படி தூக்கிவிடும். பித்தம் மிக அதிகமாக கூட உனக்கு ரொம்ப அடிப்படையில் கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஏன் கேன்சர் வரைக்கும் எல்லாமே ஒரு கட்டங்களில் அவனுடைய உடல்வாகு, அவருடைய எதிர்ப்பாற்றல் எல்லாத்த பொறுத்து தான் அது உருவாகும். ஸோ ஒருபோதும் நான் வந்து பின்னிரவில் போய் பிரியாணி சாப்பிட்றது, பின்னிரவில் ஆர்டர் பண்ணி, நான் ஒரு நாள் அன்றைக்கி பார்க்குறேன், ராத்திரி 2 மணிக்கு என்னை தாண்டி ஒருத்தர் வந்து இதில் போயிட்டுருக்கார் பைக்கில், சல்லுன்னு ஒரு ஃபுட்டு சர்வீஸ் இவர் வந்து பைக்கில் போகிறார். அப்புறம் பார்த்தா ஒரு டெலிவரி பாய். நான் 2 பேருமே ஒரு சிக்னல் பக்கத்தில் நிற்கிறோம், அந்த ஒரு டீ கடை பக்கத்தில். அவர் டீ கடைக்குள்ளே வண்டி நிப்பாட்டிட்டு எடுக்க போகிறார். அப்போ நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து என்னங்க ராத்திரி 2 மணிக்கெலாம் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், சார் நான் போயிட்டுருக்கேன் சார், 2:30 சப்ளை இருக்குது சார் அப்படின்னா. 2:30 மணிக்கு தனக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கி ஒரு கூட்டம் சாப்பிடுகிறது என்று யோசித்தோன்னா ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. கண்டிப்பாக பிரியாணி சுவையான பொருள், சிறப்பான பொருள், சரியான பொருள். ஆனால் சாப்பிடக்கூடிய நேரத்தை பொறுத்து பின்னிரவில் சாப்பிடுவது சரியல்ல.